அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபுதர சக்கலாமிலிருந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இறுதி சுற்றுன்ற டெஸ்ட் பேஜோட டெஸ்ட் 5, அதாவது 5/7/2025 அன்று நடந்த தமிழ் கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டினில் போகலாம். தெய்வத்தலாகதனினும் முயற்சிதன் மெய்பெருத்த கூலி தரும். உவே சாமிநாதனுக்கு சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1942, ஆப்ஷன் பி 1946, ஆப்ஷன் சி 1932, ஆப்ஷன் டி 1937. ஆன்சர் ஆப்ஷன் சி 1932. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. பூங்கோதை பொம்மை செய்தால். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி பொம்மை பூங்கோதையால் செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி பூங்கோதை பொம்மை செய்வித்தாள். ஆப்ஷன் டி செல்வம் பாடம் கற்பித்தான். ஸோ பூங்கோதை பொம்மை செய்தால் இது தன்வினையில் வரும். ஆப்ஷன் ஏ சரி. அப்போது தன்வினைக்கும் செய்வினைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். ஒருவேளை ஆப்ஷனில் தன்வினையும் செய்வினையும் வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, செய்வினைக்கான ரூல் என்ன அப்படின்னா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு நிற்கும். அப்படி நின்னால் அது செய்வினை. அப்படி இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்பட்டு நிற்காமல் இருந்தால் அது தன்வினை. இப்போ இதை பாருங்களேன். இந்த இதில் பூங்கோதை பொம்மை செய்தால் அப்படின்றது தன்வினைன்னு சொல்கிறோம். இதே பூங்கோதை பொம்மையை செய்தால் அப்படின்னு அந்த இரண்டாம் வேற்றுமை விரி வந்துருந்துச்சு அப்படின்னா அது செய்வினை அப்படின்னு ஆன்சர் பண்ணும். இப்படித்தான் தன்வினைக்கும் செய்வினைக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக. பகுப்பாய்வு அப்படின்னா அனலைசிஸ், படிமம் இமேஜ், வினைத்திறன் எஃபிசியன்சி, மரபுத்தொடர் இடியம்ஸ். 4, 1, 2, 3. ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்த வினா. திருக்குறளே திருவள்ளுவ பயன் என குறிப்பிட்டவர். ஆப்ஷன் ஏ கல்லாடனார், ஆப்ஷன் பி நச்சினர்கனியார், ஆப்ஷன் சி சேனாவரையார், ஆப்ஷன் டி பவனந்தி முனிவர். ஆப்ஷன் பி நச்சினர்கனியார் என்பது சரியான விடை. அடுத்த வினா பார்க்கலாம். நிறுத்தற்குறி அறிக. சரியானவற்றை காண்க. பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இதில் கரெக்டான ஆன்சர், நிறுத்தற்குறியில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ சரி. வினை சொல்லுக்கு அடுத்து ஒரு கார்புள்ளி வரும். ஸோ அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அப்படியே தான் கடைசி ஒரு முற்றுப்புள்ளி அதோட முடிஞ்சு. ஆப்ஷன் ஏ சரி. இதில் வாழை இலைக்கு ஒற்றை மேற்கோள் குறிகளோ இல்லை இரட்டை மேற்கோள் குறிகளோ வராது தனியாக சொல்லும்போது. அடுத்த வினா பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. நெறி நெறி. நெறி அப்படின்றது நெருக்குதல், அதாவது நெருக்கி எப்படியாச்சும் வேலையை முடியும் அப்படிம்பாங்களா, இந்த நெருக்குதல். இந்த வழி அப்படின்றது வழி. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். வலுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. வலுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. இதில் வலுவுச்சொல் நீங்கிய தொடர் என்னன்னு பார்க்கணும். இதில் ஃபியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அருகாமை வலுவு சொல்லா அருகில் வலுவு சொல்லலாம். எது வலுவுச்சொல் அப்படின்றது கரெக்டாக பார்க்கணும். அப்புறமேட்டி இது ஒருமைப்பன்மையும் இதில் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. அல்ல வருமா, இல்லை வருமா, அல்லை வருமா, அன்று வருமானு பார்க்கணும். இந்த 2 கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் போட்டுடலாம். இப்போ வலுவுச்சொல் அருகாமையா அருகிலா இல்லை பக்கத்திலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலுவுச்சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா அருகாமை. அருகாமை பக்கத்தில் இதெல்லாம் வலுவுச்சொல். தூய சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா அருகில். அருகில் அப்படின்றது தமிழ் சொல் தான் அந்த சொல் தான் தூய சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. மதுரை ஒருமையை குறிக்க, அதனால் அன்றுன்னு முடியுது. இது ஒன்றன்பால் மதுரை ஒன்றன்பாலாக இருக்கிறதுனால அது அன்றுன்னு முடியும். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல். அதான் என்னன்னா இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல்ல மருவுன்னு சொல்லுவாங்க. கீழ்கண்டவற்றுள் எது மருவுன்னு கேட்குறாங்க.
ஸோ மருவுக்கான டெஃபினேஷன் கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எது வந்துட்டு மருவுன்னு கண்டுபிடிங்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து குடந்தையா, நீலகிரியா, மதுரையா, திருச்சியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி, குடந்தை. கும்பகோணத்தை வந்து குடந்தைன்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. கோடு, கோடுனா என்னது? மலை. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு வந்துருச்சு. தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. ஆப்ஷன் ஏ சரி. இப்போ நேமினா என்னது? நேமினா வலம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மேகம் மலை உச்சியை சூழ்ந்திருக்கிறது தவறு. விரிச்சி, விரிச்சினா நற்சொல், அவன் கோபத்தில் தீய சொல்னு சொல்லியிருக்கு. அப்போ இதுவும் தவறு. செலவு, மாலை வேளையில் மாடுகள் வீட்டை நோக்கி வந்தன. இதுவும் வந்துட்டு தவறு. இதோ புக்கில் இருக்குது. நேமி வந்து வலம்புரி சங்கு. கொடுஞ்செலவு, அதில் செலவுன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, விரைவாக செலுதல். விரிச்சினா நற்சொல். இதோ கோடுனா மலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் பிராக்கெட்ல என்னது? அடைப்புக்குள் இருக்கிறது என்ன எழுது? எழுத்துக்கள்னு இருக்கு. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் என்ன சொல்லுவாங்க? ஆப்ஷன் டி கண்ணெழுத்து அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அதான் சரியான ஆன்சர். அடுத்து மரபு பிழைகள் நீங்கிய தொடரை கண்டறிக. மரபு பிழைகள் நீங்கிய தொடர். ஓகே. வாழை காட்டில், வாழை காட்டில் வருமா? வாழை காட்டில் வராது, வாழை தோப்பில் வரப்போ. அப்போ வாழைக்கு வந்து தோப்புன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா மற்ற ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ வராது, சி வராது, டி வராது. ஏன்னா அங்கே தோட்டம் இருக்குது, வாழை தோப்பு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரி. இதில் வந்துட்டு வாழைத்தோப்பில் குயில்கள் வந்து கூவத்தான் செய்யும், காகம் வந்து கரையத்தான் செய்யும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு. இதில் வந்து குயில்கள் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்கள், குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும் இருந்தன. ஆந்தை தான் அலறும், குயில்கள் வந்து அலறாது. குயில் வந்து கூவும், இங்கே காகம் தான் கூவுன்னு போட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ வந்துட்டு கன்ஃபார்ம் தவறு. ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். சொல்லாய்வு கட்டுரை என்ற நூலின் ஆசிரியர் தனிநாயகமடிகள். ஆப்ஷன் பி இளங்குமரனார். ஆப்ஷன் சி திருவிக்கா. ஆப்ஷன் டி பாவனர். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி பாவாணர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியா மிகப்பெரிய நாடு, இது எவ்வகை தொடர்னு வந்துட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ தொடர்நிலை வாக்கியம். ஆப்ஷன் பி தனிநிலை வாக்கியம். ஆப்ஷன் சி கலவை வாக்கியம். ஆப்ஷன் டி கட்டளை வாக்கியம். இது சரியான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி தனிநிலை வாக்கியம். ஒரு எழுவாய் இந்தியா. இதில் வந்து எழுவாய் என்னது? இந்தியா. ஒரு எழுவாய் ஒரு பயனுலையோடோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனுலைகளோடு முடிஞ்சால் அது வந்து தனிநிலை தொடர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு இந்தியா அப்படின்ற எழுவாய் நாடு அப்படின்ற ஒரு பயனுலையோடு வந்து முடிஞ்சிருக்கு. அதனால் அது வந்து தனிநிலை தொடர். ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ புக்கில் இருக்கு பாருங்கள். தனிநிலை தொடர். அழகன் பாடன் எழுதுகிறான், மா பல வாழை ஆகியவை முக்கணிகள். இத்தொடரில் முதல் தொடரில் அழகன் என்பது எழுவாய், இரண்டாம் தொடரில் மா பல வாழை என்பது எழுவாய்கள். இவ்வாறு ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிவது. இதுக்கு டெஃபினிஷன் சொல்லும்போது ஒரு சின்ன மாறுதல் இருக்கு. அதாவது ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலையில கொண்டு முடியும். அதான் வந்துட்டு தனிநிலை தொடர். ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை? கீழ்கண்டவற்றில் எங்கு முற்றுப்புள்ளி பயன்படுத்துவது? ஆப்ஷன் பி மேற்கோள் குறிகளை அடுத்து முற்றுப்புள்ளி பயன்படுத்துவதில்லை. சொற்றொடரின் இறுதியில் அது முற்றுப்புள்ளி வைப்போம். சொற்குறுக்கங்களை அடுத்து. சொற்குறுக்கங்கள்னா என்ன? ஒரு சொல் இருக்கு, இப்போ திருவி கல்யாண சுந்தரனா இருக்கு, அதை திருவிக்கான்னு எழுதுவோம். அப்படின்ற இடத்துல வந்துட்டு புள்ளி வைக்கணும். பெயரின் தலைப்பெழுத்து, அதாவது இனிஷியல் வைக்கிறதுக்கு புள்ளி வைப்போம்ல, அதைத்தான் சொல்லுது. பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து வந்துட்டு முற்றுப்புள்ளி வரும். ஸோ இப்போ எங்கே பயன்படுத்துவதுன்னா ஆப்ஷன் பி தான். இது வரைக்கும் பாருங்க. சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். அடுத்து சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். திருவிக்கா, மாக்கா,
ஓ ஓ நா நீ பள்ளி. பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். நே து சுந்தர வடிவு. சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிய. சந்திப்பிலே இருக்கக்கூடாது. ஸோ ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை. ஒன்றை இச்சு வரும். ஒன்று அப்படின்னா அது வந்துட்டு இரண்டாம் வேற்று. ஒன்றை இரண்டாம் வேற்றுமை விரி. இரண்டாம் வேற்றுமை உறுப்புல வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை விரியில வல்லினை மிகும். விரினா என்னது? ஒன்று அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை. ஒன்றை அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அங்க வல்லினம் மிகும். அது இரண்டாம் வேற்றுமை விரி. அப்ப ஒன்றை அப்படின்ற தொடங்குற இந்த ஆப்ஷன் ஏ வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்து 3 இருக்கு. ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல. இங்கே இசைக்க இங்கே இக்கு வரும். ஸோ ஆப்ஷன் பி வந்துட்டு தவறு. அடுத்து சி பார்க்கலாம். ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி பறை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாளக்கருவி, கருவிக்கு அடுத்து வந்துட்டு வல்லினம் மிகாது, இப்பு வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி அதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா போகலாம். கீழ்கண்ட பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொற்களில் தவறான எண்ணினை காண்க. ரப்பர் தேய்ப்பம் தவறானதான் கேட்டிருக்காங்க, இது சரி. கில்லாடி கொடியோன் சரி. புனல் வடிகுழலி சரி. அலமாரி இழுப்பறை இதுதான் வந்துட்டு தவறான இணை. அலமாரிக்கு வந்து நிலைப்பேரைன்னு சொல்லுவாங்க. இழுப்பறை அப்படின்றதுக்கான வந்துட்டு பிறமொழி சொல் என்னன்னு கேட்டீங்கன்னா பீரோ. பீரோவை தான் வந்து இழுப்பறைன்னு சொல்லுவாங்க. சரியான ஒளிமரபினை காண்க. கத்தும். ஒளிமரபுல கத்தும் எதுக்கு வரும்? பசு என்ன செய்யும்? கதரும். அப்போ ஆப்ஷன் பி பாருங்க, ஆடு தான் கத்தும். குதிரை கணைக்கும், நாய் குறைக்கும். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்ட மரபு தொடர்களில் தவறானவற்றை காண்க. தாளம் போடுகிறான், துன்பப்படுகிறான் தவறானதான் கேட்டிருக்காங்க. கயிறு திரிப்பது இல்லாதே சொல்லுதல் சரி. கொடிகட்டி பறத்தல் இல்லாத ஒன்று இல்லை. தனிப்புகளோடு விளங்குதல். கொடிகட்டி பறத்தல் வந்துட்டு தனிப்புகளோடு விளங்குதல் இல்லாத ஒன்றுன்னு சொல்கிறோம். அப்போ இல்லாத ஒன்று எதுக்கு வரும் அப்படின்னா ஆகாய தாமரை. ஆகாய தாமரை வந்து இல்லாத ஒன்று தான். ஸோ ஆகாய தாமரை அதுக்குத்தான் வந்துட்டு இல்லாத ஒன்று அப்படின்ற ஒரு தொடர் வரும். ஸோ இதில் தவறானது கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்துட்டு தவறு. முதலை கண்ணீர் பொய்யல்கை இதுவும் சரிதான். அடுத்த வினா. கீழ்கண்ட சொல்லும் பொருளில் தவறானது எது? கலபம் சந்தனம் சரி. புயம் தோல் சரி. இருநிலம் பெரிய நிலம் சரி. ஊன் அம்பு இதுதான் தவறு. தவறானது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்துட்டு தவறு. ஊன் அப்படின்னா இறைச்சி. இறைச்சி. அடுத்த வேணா பார்க்கலாம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சீர்காக்கும். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும். ஆப்ஷன் ஏக்கு தான் பொருந்தது. சீர்காக்கும் இங்கே தான் வரும். மொழிக்கெல்லாம் மூத்தவளே உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும். அப்புறம் ஆப்ஷன் டி எழில் மகவே இந்தம். இந்த பாட்டு யார் பாடிப்பா? தூ அரங்கன் வந்துட்டு பாடியிருப்பாரு. ஸோ அதுலேருந்து இந்த கொஸ்டின் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பாருங்க. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணையான் ஆயியே முந்தை மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்த உயிரும் நீ மெய்யும் நீ ஓங்கும் அறமாம் பயிரும் நீ இன்பம் நீ அன்பும் தரவும் நீ வீரம் நீ காதல் நீ ஈசல் அடிக்கும் நல்ல ஆரம் நீ யாவும் நீயே. தூ அரங்கன் பாடியிருப்பாரு. கீழ்கண்ட பன்மை விதிகளில் தவறானது எது? ஈ வந்து ஈக்கள் தான் வரும். அடுத்த ஆப்ஷன் பி வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களுக்கு வந்துட்டு இக்கு வராது. வாழ்த்துகள் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ தவறானது ஆப்ஷன் பி வந்துட்டு தவறு. பாக்கள் புல் புற்கள் இதெல்லாம் சரிதான். அடுத்த வினா. பொருந்தாத சொல்லை கண்டறிய. கேண்மை அப்படின்றதுக்கு வந்துட்டு பொருந்தாத சொல் எது? இதில் எதுக்கு ஆப்ஷன் ஏ வந்து நட்பு வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளை குழப்பி விடுறது தான். நம்ம கேண்மை அப்படின்னா நம்ம நட்புனே படிச்சிருப்போம்.
ஒரு கொஸ்டின் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசர கொடுக்கே ஆன்சர் போட்டோம் அப்படின்னா அந்த 1 மார்க்கையும் நம்ம இழந்துருவோம். ஸோ பொருந்தாத சொல் அப்படின்றது கேண்மை அப்படின்றதுக்கான பொருந்தாத சொல் என்னன்னா பிரிவு. ஆப்ஷன் பி பிரிவு. உறவும் வந்துட்டு கேண்மையில் வரும், தோழமை இதெல்லாம் வந்துட்டு கேண்மையில் தான் வரும். கேண்மைக்கான சரியான சொல்லாக தான் இருக்கும். பிரிவு அப்படின்றது வந்துட்டு அதுக்கு சரியான பொருந்தாத சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா பிரிவு தான். அடுத்த வேணா பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான சொற்றொடராக்குக. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து சரியா இருக்கும். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் எனப்படும். ஓகே, இது எல்லாரும் போட்டுடலாம். அடுத்த வேணா பார்க்கலாம். கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூலான சேரமான் காதலி எவ்வகை நூல்? அது கவிதை நூலா, நாவலா, நாடகமா, புதினமா? ஏன் இந்த கொஸ்டினை வச்சோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பிசிராந்தையர் அப்படின்ற நூல் வந்துட்டு எந்த வகையான நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சேரமான் காதலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறக்காண்டி தான் அதை வச்சுருக்குறோம். இதுக்கு வந்துட்டு இந்த சேரமான் காதலி வந்து ஆப்ஷன் டி புதினமாக தான் இருக்குது. அடுத்த வேணா பார்க்கலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியானவற்றை காண்க. கலை கலை கலை. இது ஆப்ஷனை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இனிக்கும் கலைப்பயிரில் களை எடுப்பது ஒரு கலை. ஸோ இதுதான் வந்துட்டு சரியானது. ஆப்ஷன் ஏ வந்துட்டு சரியான தொடர். கீழ்கண்டவற்றில் தவறானவற்றை காண்க. தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினார். ஆப்ஷன் பி மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான். ஆப்ஷன் சி மாடுகள் தமது தலையை ஆட்டின. ஆப்ஷன் டி கன்று தனது தலையை ஆட்டியது. இதில் சரியான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ தலைவர் தனது கையால் பரிசு வழங்கினான். அப்போ தவறானதா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தவறு அப்படின்னா ஆப்ஷன் பியும் தவறு தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தோணதான். ஏன்னா இங்கேயும் வந்துட்டு தனது இருக்குது, இங்கேயும் தனது இருக்குது, இங்கேயும் எழுவாய் உரிமை தான், இங்கேயும் வந்துட்டு ஆப்ஷன் பிலேயும் எழுவாய் உரிமை தான். அப்போ வந்துட்டு 2 தொடருமே தவறு தானே. சரின்னு இருந்தால் 2மே சரியாக இருக்கணும், தவறுன்னு இருந்தால் 2மே தவறாகத்தானே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எழலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தலைவர் அப்படின்றது வந்துட்டு உரிமை தான். ஆனால் மரியாதை நிமித்தமாக வரும்போது அதை வந்துட்டு நம்ம வந்து தனதை வந்து தமது அப்படின்னு போடுறதான் வந்துட்டு சரி. இங்க தனதுன்னு போட்டதுனால வந்துட்டு இந்த தொடர் வந்துட்டு தவறு. இதை பாருங்க. மாணவர் தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினர். இங்கு தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மையாகும். கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் ஏ நூல்களை கற்று அதிகம் பேசுபவர். ஆப்ஷன் பி நூல்களை கற்று பேச மறுப்பவர். ஆப்ஷன் சி நூல்களை கற்றுக்கொண்டிருப்பவர். ஆப்ஷன் டி நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர். அவையஞ்சான் அப்படின்ற அதிகாரத்தில் வந்து இந்த பாடல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவள் அன்று வராது. ஒன்றன்பால் நிலைமுற்றல தான் அன்று வரும். அவள் அல்ல பலவின்பால் வினைமுற்றல தான் அல்ல வரும். அவள் அல்லல் இதுதான் சரியாது. ஆண்பாலில் தான் வந்துட்டு பெண்பாலில் தான் வந்துட்டு அவள் அல்லல் சரியா. இதே வந்து ஆண்பாலாக இருந்துச்சுன்னா அல்லன் வரும். அவன் அல்லன் அப்படின்னு வந்துட்டு வரும். இதில் வந்துட்டு பிழையற்ற தொடர்னா ஆப்ஷன் சி தான் வந்து பிழையற்ற தொடர். அடுத்த வினா பார்க்கலாம். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இருந்து சரியான வாக்கியத்தை தேர்க. பணிந்து பணித்து. இதில் பாருங்க. ஆப்ஷன் ஏ தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணித்தார். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்தடுத்த ஆப்ஷனும் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றான், அமைச்சர் உதவித்தொகையை வழங்குமாறு அதிகாரிகளை பணிந்தார்னு இருக்கு, வராது. தாயின் பாதம் பணித்தார், உதவித்தொகை வழங்க அதிகாரிகளை பணிந்தார், இதுவும் வந்துட்டு தவறு. தாயின் பாதம் பணித்து ஆசி பெற்றதால் உதவித்தொகையை வழங்க இயலவில்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி.
அடுத்த வினா பார்க்கலாம். பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக. சிரட்டையில் நீத்துப்பாகம் வடித்து நீட்டினான். இதில் வந்து எழுத்து வழக்கு நீத்துப்பாகத்தோட நீத்துப்பாகன்றது வந்துட்டு பேச்சு வழக்கு. இதோட எழுத்து வழக்கு என்ன அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போட்டுடலாம். இப்போ ஆப்ஷன் ஏ, கொட்டாங்குச்சியில் சோற்றை வடித்து நீட்டினான். தவறு. ஆப்ஷன் பி, சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான். நீத்துப்பாகம் அப்படின்ற பேச்சு வழக்கின் எழுத்து வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மேல்கஞ்சி. ஆப்ஷன் பி சரி. ஆப்ஷன் சியும் டியும் வந்துட்டு தவறு. ஸோ இது வரைக்கும் பாருங்கள், வட்டார வழக்கு சொல், நீத்துப்பாகம் அப்படின்றது பேச்சு வழக்கு, மேல்கஞ்சி அப்படின்றது வந்துட்டு எழுத்து வழக்கு. அடுத்த வினா பார்க்கலாம். பொருந்தும் கரி வேங்கை, அருவன் காளான், பிலம் மலக்குகை, மரளி புதர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிலம் மலக்குகை. கரினா வேங்கை இல்லை, வேலம், யானை. அதே மாதிரி அருவர்னா தமிழர்னு வரும், மரளினா காலன்னு வரும். ஸோ இதற்கு மரளி, காளான், கரி, யானை, அருவர் தமிழர், பிலம்னா மலக்குகை. ஓ என்ற ஓரெழுத்து ஒருமொழி தரும் பொருள். மதில். ஆப்ஷன் ஏ, மதில் மேல் நிற்கும் பூனை. ஆப்ஷன் பி, தனியே செல்லும் யானை. ஆப்ஷன் சி, மதகு நீர் தாங்கும் பலகை. ஆப்ஷன் டி, நல்லோர் வருகை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்த கொஸ்டின். தவறான இணையினை காண்க. சாகித்ய அகாதமி. அங்காடி அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் பி, சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். ஆப்ஷன் சி, ஒரு கிராமத்து நதி சிற்பி. ஆப்ஷன் டி, வானம் வசப்படும் பிரபஞ்சன். இதில் வந்துட்டு தவறான என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, அங்காடி அப்துல் ரஹ்மான் கிடையாது. அங்காடி வந்து பூமணி. அப்போ அப்துல் ரஹ்மான் எழுதின சாகித்ய அகாதமி நூல் இது ஆலம்பனை. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். சரியான இணைப்பு சொல் எழுதுக. நூலின் பயன் டேஸ், கல்வியின் பயன் கற்றல். நூலின் பயன் எனில். ஆப்ஷன் பி எனில். கல்வியின் பயன் கற்றல். ஆப்ஷன் பி சரியான இணைப்பு சொல். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. பாரதிதாசன். மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதி பொருட்களாகிய அறம், பொருள், இன்பம் 3 பிரிவுகளையும் விரித்து உரைக்கும் நூல் திருக்குறள். சரி. தாய்லாந்து மன்னன் முடிசூட்டு விழாவின் போது திருக்குறள் பாடப்படுகிறது. மேற்கண்டவற்றில் சரியானவற்றை காண்க. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சரி. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. வையகமேன்னு சொன்னால் அது வந்து பாரதிதாசன் வருவார். தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் பாரதியார் வருவார். ஸோ இது ரெண்டும் அப்படி மாற்றிருக்கு. 3வது சரிதான். 4வது தாய்லாந்து மன்னன் முடிசூட்டு விழாவின் போது வந்துட்டு திருக்குறள் இல்லை, திருப்பாவை, திருவெண்பாவை பாடப்படும். ஸோ இதில் வந்துட்டு மேற்கண்டவர்கள் சரியானது கேட்டிருக்காங்க. 3 மட்டும் சரி. ஆப்ஷன் டி சரி. அடுத்த வினா. பொருந்தாத ஓமை தொடரை தேர்ந்தெடு. பழம் நழுவி பாலுவில் விழுந்தது போல. இதுக்கு வந்துட்டு எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. இரட்டிப்பு மகிழ்ச்சி வரும், எதிர்பாராத நல்வாய்ப்பு வரும், இன்ப முகுதி வரும், மனம் ஒன்றிய துணை. இதுதான் வராது. ஆப்ஷன் டி தவறு. அப்போ மனம் ஒன்றிய துணை எதுக்கு வரும்? உடலும் உயிரும் போல மனம் ஒன்றிய துணை இல்லை, அதுக்கு ஒற்றுமையும் வரும். அடுத்த என்ன பார்க்கலாம். எண்ணு பெயரிலே தமிழ் எண்களுடன் பொருத்துக. 8 ஆ, 9 ஓ, 5 ரூ, 4 சா, 7 ஏ. ஸோ 5 4 3 2 1. ஆப்ஷன் டி சரி. அடுத்த கொஸ்டின். தமிழ் மொழி டேஸ் ஒலிகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 30, ஆப்ஷன் பி 500, ஆப்ஷன் சி 247, ஆப்ஷன் டி 600. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 500.
ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. இதில் என்னன்னா, போர்க்களத்துக்கு வந்து எந்த லா வரும், புண்ணுக்கு வந்துட்டு எந்த நா வரும், களத்தில் நீர் தரப்பட்டது அப்படின்னா அதுக்கு எந்த லா வரும். இதை மட்டும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் இது போட முடியும். போர்க்களத்தில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த லா தான் வரும். புண்பட்ட புண்ணுக்கு வந்து 3 சொல்லி இருந்தால் வரும். வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரியாக தான் இருக்கு. சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இப்போ ஆப்ஷன் பி பாருங்க, புண்ணு வந்து 2 சொல்லியில் இருக்கு, அதனால ஆப்ஷன் பி வராது. ஆப்ஷன் சி பார்க்கலாம். களத்தில் இந்த லா இருக்கு, இதுவும் தவறு. போர்க்களத்தில் ஆப்ஷன் டி பாருங்க, போர்க்களத்தில் இந்த லா இருக்கு, இதுவும் தவறு. அடுத்த வினா பார்க்கலாம். பகலவனை கண்ட பனி போல் ஆயிற்று துன்பம் டேஸ். ஆப்ஷன் ஏ வீழ்ந்தது, ஆப்ஷன் பி மறைந்தது, ஆப்ஷன் சி உடன் நீங்கியது, ஆப்ஷன் டி கலந்தது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி உடன் நீங்கியது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்காணும் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை? நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே அல்லாத ஈரமுலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர். இந்த மாதிரியும் வந்துட்டு ஒரு பாடல் கொடுத்துட்டு அதோட எதிர்ச்சொல்லும் வந்துட்டு கேட்கலாம். ஸோ இதில் வந்துட்டு சரி எது வந்து எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ நல்லார் தீயார், ஆப்ஷன் பி உபகாரம் உபத்திரவம், ஆப்ஷன் சி ஈரம் காய்ந்த, ஆப்ஷன் டி காணுமே காணாத. இதில் நினச்சி கூட பார்க்க முடியாதான் ஒன்று ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் சி ஈரம் காய்ந்த, இதுதான் வந்து சரியான எதிர்ச்சொல்ல. ஏன்னா ஈரம்லாம் நெஞ்சம், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்னன்னா காய்ந்த நெஞ்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈரம்லாம் நெஞ்சம் இரக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படிதான், அப்படி பார்க்கும்போது வந்து இந்த ஈரத்துக்கு வந்துட்டு சரியான எதிர்ச்சொல் வந்து காய்ந்தா வராது. அடுத்த வினா பார்க்கலாம். சரியான அகர வரிசையை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எது வந்துட்டு எலிமினேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இங்கே வந்து மாவோட வர்க்க எழுத்துக்களை தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இம்மு தான் வந்துட்டு வரும், மா தான் வரும். ஆனால் இங்கே மூ போட்டிருக்கு, அப்போ ஏ வராது. மா எது வருதோ அதான் சரி, வர்றது தான் சரி. ஸோ இது மனத்துயர், மீமிசை, மாமா, மீ, மூ, மே, மோ. ஓகே, ஆப்ஷன் டி சரி. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் ஔவையால் பாடிய பாடல்களில் எண்ணிக்கையில் பொருந்தாது. ஔவையார் பாடிய பாடல்களின் எண்ணிக்கையில் பொருந்தாது. அகநானூறு 4 சரி, குறுந்தொகை 5 சரி, நற்றிணை 7 சரி, புறநானூறு 23. புறநானூறு 23 அப்படின்றது வந்துட்டு தவறு. பொருந்தாது வந்து ஆப்ஷன் டி தான். 23ல் 33. அடுத்த வினா பார்க்கலாம். இரு பொருள் தரும் ஒரு சொல்லில் சரியானவற்றை காண்க. வேங்கை. இரு பொருள் தரும் ஒரு சொல்லின் சரியானவற்றை காண்க. வேங்கை. ஆப்ஷன் ஏ புல் புலி, ஆப்ஷன் பி மரம் புலி, ஆப்ஷன் சி மரம் யானை, ஆப்ஷன் டி எல் புலி. இதுக்கு வந்து வேங்கிக்கு வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மரம் புலி. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்ற பழமொழியின் பொருளை தேர்க. நம்பிக்கை இல்லாதவனை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா? ஆப்ஷன் பி பொறுப்பில்லாதவரை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா? ஆப்ஷன் சி தகுதி இல்லாதவரை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா? ஆப்ஷன் டி நம்பிக்கை உள்ளவனை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா? இதில் வந்து சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தகுதி இல்லாதவரை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா? ஓகே, அடுத்த வினா. கீழ்கண்டவற்றில் வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது? வல்லினம் மிகு இடங்களில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ வடக்கு தெரு, திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். எழுதா பாடல், ஈறுகட்ட எதிர்மறை பெயரை செய்த அடுத்து வல்லினம் மிகும். எழுதாத பாடல் அடுத்து ஆப்ஷன் டி எப்படி தெரியும். எப்படி என்ற சொல்லுக்கு அடுத்து வந்துட்டு வல்லினம் மிகும். இதுல வந்து தவறானது வந்து ஆப்ஷன் சி தான். எழுதாத பாடல்ல வந்துட்டு வல்லினம் மிகாது. அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான இணை காண்க. சொல்லும் பொருளும். சொல்லும் பொருள தவறானது இது. மட்டு தடுமாற்றம். இல்லை மட்டு அப்படின்றது வந்துட்டு அளவுன்னு தான் வரும்.
தடுமாற்றம் எதுக்கு வரும்? தட்டுமுட்டுக்கு தான் வந்துட்டு தடுமாற்றம் வரும். வேற பேணுவயல் பாதுகாத்தல், பலவை முதிர்ந்த மூங்கில், ஓதை ஓசை, இதெல்லாம் சரிதான். ஆப்ஷன் ஏ தவறு. அடுத்த வினா பார்க்கலாம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. வாழ்க்கையில் டேஸ் மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் டேஸ் குத்து சொல்லும். இந்த 2 டேஸையும் கரெக்டாக எந்த வேர்டு ஃபுல்ஃபில் ஆகுதோ அதை எடுத்து போடணும். அதான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ வெற்றி தோல்வி, ஆப்ஷன் பி தோற்பாவை, ஆப்ஷன் சி நன்மை தீமை, ஆப்ஷன் டி தோல்வி வெற்றி. இல்லை, சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி தோற்பாவை. வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். அடுத்த வினா பார்க்கலாம். பொருந்தாத சொல்லை கண்டறி. நான் அல்லேன், இது சரிதான். நான் அல்லேன் தான் வரும். நாம் அல்லோம், அதான் வரும். நீ அல்லை தான் வரும். நீவிர் அல்லர் வராது. நீவிர் அல்லீர்னு வரும். ஆப்ஷன் பொருந்தாத சொல்லு ஆப்ஷன் டி. அடுத்து சிதவல், இச்சொல்லின் பொருள். சிதவல் அப்படின்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ முரசம், ஆப்ஷன் பி ஊன்றுகோல், ஆப்ஷன் சி சோம்பல், ஆப்ஷன் டி தலைப்பாகை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தலைப்பாகை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான இணைப்பு சொல்லை தேர்க. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. டேஸ் அன்று விதைத்த நெல்லை அறுத்து வந்து விருந்து படைத்தார். எனவே ஆப்ஷன் பி தான் வந்துட்டு சரியா இருக்கும். எனவே நீங்க அதனால எதுவும் போட்டுறாதீங்க. எனவே தான் கரெக்டா வரும். எனவே அன்று விதைத்த நெல்லை அறுத்து வந்து விருந்து படைத்தார். ஆப்ஷன் பி சரி. அடுத்த வேணா பார்க்கலாம். அடுத்து பத்தி தான். இதில் ஒரு 5 கொஸ்டின் வந்துட்டு ஈஸியாக போட்டுருவீங்க. அதனால இதில் ஈஸியாக கடந்து போயிடுறேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டு இருக்கும். இது நீங்கள் ஈஸியாக பத்தியை படித்து பார்த்தா அதுக்குள்ளே ஆன்சர் இருக்கும். அது போடுறது தான். அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் பிழை நீங்கிய தொடரே காண்க. இதில் எந்த தொடரில் பிழை நீங்கி இருக்குது? ஓர் இனிய பாடல், உயிரெழுத்துக்கு அடுத்து முன்னாடி வந்துட்டு ஓர் தான் வரும். ஆப்ஷன் ஏ சரி. அத்து ஓர் இனிய பாடல், ஆப்ஷன் பியும் சரி. ஏன்னா இந்த ஓர் அப்படின்றது பார்த்தியா இதுவே ஒரு உயிரெழுத்து தான். அப்போ அதுக்கு முன்னாடி அத்து வரும். இந்த ஈ அப்படின்றது பார்த்தியா இது உயிரெழுத்து தான். அப்போ இதுக்கு முன்னாடி ஓர் வரும். ஆப்ஷன் 2 சரி. ஆப்ஷன் 3 பார்க்கலாம். அத்து ஒரு அழகான ஊர், இங்கே ஒரு வராது ஓர் வரும். ஏன்னா உயிரெழுத்து இருக்கு இல்லையா? ஸோ அத்து கரெக்டு தான். அத்து ஒரு அப்படின்றது வந்து ஒரு உயிரெழுத்து. அதுக்கு முன்னாடி அத்து வர்றது கரெக்டு தான். ஏன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து அது வராது, அத்து தான் வரும். ஆனால் அதுக்கு அடுத்து அழகானைக்கு முன்னாடி வந்து ஓர் வரணும். இங்கே ஒரு வந்திருக்கு. அதனால 3 தவறு. அடுத்து 4 பார்க்கலாம். ஓர் இனிய பசுமையான காடு தெரிகிறது, இது சரி. அப்போ 1 2 4 சரி. இங்கே பிழை நீங்க தொடர்தான் கேட்டிருக்காங்க. 1 2 4 ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த வினா பார்க்கலாம். அலுவலக கலைச்சொற்களில் தவறானவற்றை காண்க. மைப்பொதி ஸ்டாம்ப், ஆப்ஷன் பி அழிப்பு முத்திரை ரப்பர் ஸ்டாம்ப், ஆப்ஷன் சி கம்பி தைப்பு கருவி ஸ்டாப்லர், ஆப்ஷன் டி மடிப்பு தாள் ஃபோல்டர். இதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அழிப்பு முத்திரை தான் வந்து ரப்பர் ஸ்டாம்ப்ன்றதான் தவறுது. அழிப்பு முத்திரை இல்லை, இழுவை முத்திரை. இது வரைக்கும் பாருங்க. ஸ்டாம்ப் பேடு, மைப்பொதி, ஸ்டேப்லர், கம்பி தைப்பு கருவி, ரப்பர் ஸ்டாம்ப், இழுவை முத்திரைன்னு இருக்கு. ஃபோல்டர்னா மடிப்புத்தாள். அடுத்த வினா பார்க்கலாம். 7 பெரும் வள்ளல்கள் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ அரு ராமநாதன், ஆப்ஷன் பி மயிலை சீனி வெங்கடசாமி, ஆப்ஷன் சி கீவா ஜெகநாதன், ஆப்ஷன் டி புலவர் சே சுந்தர்ராஜன். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் ஏன் வச்சோன்னா கீவா ஜெகநாதன் வந்துட்டு சிலபஸ் 7 பெரும் வள்ளல்கள் வந்துட்டு 11th 12th புக்கில் இருக்குது இந்த கண்டென்ட்டு. ஸோ இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கொஸ்டின் வச்சிருக்கிறேன். கீவா ஜெகநாதன் தான் சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். மரபு பிழை நீங்கிய தொடரை காண்க. தென்னை இலையால் கீற்று பின்னுவார்கள். கீற்றை பின்னதான் செய்யணும், அது சரிதான். ஆனால் தென்னை இலையா தென்னை ஓலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னை ஓலை தான். இது நம்ம அகாடமியில் ஒருத்தவங்க டவுட் கேட்டிருந்தாங்க. நெட்டில் பார்க்குறப்ப வந்துட்டு
தென்னை இலையால் கீற்றுப்புன்றது தான் வந்துட்டு சரியானதுன்னு போட்டிருக்குன்னு சொன்னாங்க. இது நான் புக்கில் இருக்குது, நான் காட்டுறேன். அடுத்து ஆப்ஷன் பி, அம்பு எய்து மான்குட்டியை காயப்படுத்தினர். அம்பு எய்தான் செய்யணும், ஆனால் மான் குட்டி இல்லை, மான் கன்று. தோப்பில் உள்ள வாழைக்கன்று பார்க்க அழகாக உள்ளது. தோப்பில் உள்ள வாழைக்கன்று வராது, சாரி, வாழைக்கன்று வரும், தோப்பு வராது, தோட்டம் வரும். கஞ்சி சாப்பிட்டால் காய்ச்சலுக்கு நல்லது, இதுவும் தவறு. ஸோ மரப்பில் நீங்கியது வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான். இது வந்து ஓல்டு 11th புக்கில் இருக்குது. மரபு பிழைகளை அறிந்து நீக்கியும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா தென்னை இலையால் கீச்சு பண்ணுவார்கள், அதில் வந்து மரபு பிழை அறிந்து நீக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தென்னை இலை வந்துட்டு மரபு பிழையா மரபு பிழை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னை இலை வந்துட்டு மரபு பிழை தான். தென்னை ஓலை அப்படின்றது தான் வந்துட்டு சரியான வந்துட்டு மரபு. அதையும் நான் காட்டுறேன். இதை பாருங்க, தென்னை ஓலை தான் இருக்குது, தாவர உறுப்பு பேர் தென்னை ஓலை தான் இருக்குது, தென்னை இலை கிடையாது. அடுத்த வினா பார்க்கலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை காண்க. தலை தலை தலை. ஆப்ஷன் ஏ ஓர் உறுப்பு விலங்கு தலைத்தல். ஆப்ஷன் பி ஓர் உறுப்பு தலைத்தல் விலங்கு. ஆப்ஷன் சி தலைத்தல் விலங்கு ஓர் உறுப்பு. ஆப்ஷன் டி விலங்கு ஓர் உறுப்பு தலைத்தல். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தலை அப்படின்றது ஒரு உறுப்பு, தலை அப்படின்றது விலங்கு, தலை அப்படின்றது தலைத்தல். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். மாட்டுக்கொட்டகை என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகையும். ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்பக்க தொகையும். ஆப்ஷன் சி நான்காம் வேற்றுமை உருவு பயனும் உடன்தக்க தொகையும். ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தக்க தொகையும். எப்படி வரும்னு புக்கில் பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொகை தொகையில் வருது மாட்டுக்கொட்டகை. மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, மாட்டுக்கு ஐ ஆல் கூன்னு வரும்போது வந்துட்டு நான்காம் வேற்றுமை உறுப்பில் வந்துடும். மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை, அதாவது இது வந்து உருவும் பயனும் உடன்பக்க தொகையும். அதுக்கு விதி என்னன்னா, ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவது உருவும் பயனும் உடன்தொக்க தொகையும் என்று சொல்றாங்க. ஸோ மாட்டுக்கொட்டகை வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். சொல்லும் பொருளும் தவறான எண்ணினை காண்க. சொல்லும் பொருளை எது தவறான எண்ணெய்? கடா எருமை சரிதான். வெவ்வி கல்வி சரி. அரபு பாம்பு சரி. மேதி பசு, மேதினா எருமை, பசு கிடையாது. ஸோ தவறான இணை வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், கார்புள்ளி வரும் இடங்களில் சரியானவற்றை காண்க. கார்புள்ளி எங்கெங்க வரும் அப்படின்றது சரியானது. மேற்குறிகளுக்கு முன் கால்புரி வரும். முன், மேற்குறிகளுக்கு முன், பின்னு தான் வராது, முன் வரும். வினை எச்சங்களுக்கு பின் கால்புள்ளி வரும் சரி. கடிதத்தில் விழி முன் காற்புள்ளி வரும். பொருட்களை எண்ணும் இடங்களில் கால்புள்ளி வரும். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனைத்துமே சரிதான். பிழையான வாக்கியத்தை கண்டறிய. வெள்ளம் அடித்து வந்து, பிழையான வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. வெள்ளம் அடித்து வந்து மணல் குவிந்தது. ஆப்ஷன் பி கையில் காசு சேர்ந்தது. ஆப்ஷன் சி ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர். ஆப்ஷன் டி பூவின் இதழ்கள் விரித்தன. ஸோ இதில் வந்து பிழையான வாக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி தான். பூவின் இதழ்கள் விரிந்தனன்னு வரணும், இங்கே விரித்தன அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஆப்ஷன் டி தவறு. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். திருக்குறளின் எப்பகுதி உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடுகிறது? இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டின். இதுக்கு வந்துட்டு சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ அறத்துப்பால், ஆப்ஷன் பி பொருட்பால், ஆப்ஷன் சி காமத்துப்பால், ஆப்ஷன் டி பாயிர பிரிவு. ஆப்ஷன் பி பொருட்பால். அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அப்படி சொன்ன அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். ஸோ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்க்கும்போது வந்துட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மட்டும் பார்க்காம மரபு ஏதாச்சும் இருக்கா, ஒருமைப்பன்மை ஏதாச்சும் இருக்கா, அதையும் நம்ம அந்த தொடரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ அந்த மாதிரியான ஒரு தொடர் தான் இது. அருகாமை அப்படின்ற பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னா அருகில்.
அப்போ ஆப்ஷன் ஏ வந்துட்டு வராது. இப்போ அருகில் எங்கெங்கே இருக்கோ அது மட்டும்தான் வரும். அப்போ ஆப்ஷன் டியும் வராது. அப்போ ஆப்ஷன் பிசியில் தான் ஏதோ ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பால் குடிக்கிறதா பால் பருகிறதா? பால் பருகணும். ஆப்ஷன் சி கரெக்ட். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான். அடுத்த வினா பார்க்கலாம். வலிபர் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ சினைந்து எழுந்தன, ஆப்ஷன் பி நழுவி ஓடுவர், ஆப்ஷன் சி வணங்கினர், ஆப்ஷன் டி நெருங்குதல். வலிபர் அப்படின்னா ஆப்ஷன் பி நழுவி ஓடுவர், அதான் சரியான விடை. அடுத்த வினா பார்க்கலாம். கூற்று 1 ஜி.யு. போப் 1900 ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். கூற்று 2 ஜி.யு. போப் 1886 ஆண்டு திருக்குறளை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். கூற்று 3 ஜி.யு. போப் தம் கல்லறையில் நான் இங்கு தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறையில் எழுதி வைத்தார். கூற்று 4 ஜி.யு. போப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலியவற்றை விளக்கும் 600 செயல்களை நீதி நூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்கலமகம் என்னும் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார். மேற்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் டி இதுதான் சரியானது. 1, 2, 4 சரி. கூற்று 1, கூற்று 2, கூற்று 4 சரி. கூற்று 3 தவறு. இது திருவிக்கா சொல்லியிருப்பார். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். உங்கள் மனைவி கூட இல்லாத உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். திருவிக்கா சொன்னது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 4 சரி. அடுத்த வினா போகலாம். உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூடும் இடங்களில் டேஸ் வரும். ஆப்ஷன் ஏ காற்புள்ளி, ஆப்ஷன் பி அரைப்புள்ளி, ஆப்ஷன் சி முக்காற்புள்ளி, ஆப்ஷன் டி முற்றுப்புள்ளி. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அரைப்புள்ளி தான் சரியான ஆன்சர். இது வரைக்கும் பாருங்க. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்க, உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். இங்கே அரைப்புள்ளி வரும். ஸோ இது ஒரு ஓல்டு டிஎன்பிசி கொஸ்டினும் கூட. அடுத்த வினா பார்க்கலாம். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் ஏ விலங்கோடு மக்கள் அணையர் கற்றாரோடு இலங்குநீள் ஏனையவர். ஆப்ஷன் பி விலங்கோடு இலங்குநூல் அணையர் மக்கள் கற்றாரோடு ஏனையவர். ஆப்ஷன் சி விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். ஆப்ஷன் டி விலங்கோடு இலங்குநூல் அணையார் கற்றாரோடு மக்கள் ஏனையவர். இதில் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநீல் கற்றாரோடு ஏனையவர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்ட மரபு தொடர்களில் தவறான இணை எது? ஆப்ஷன் ஏ பூசி மொழுகுதல் மறைத்தல் தவறானது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி முழுக்கு போடுதல் கைப்பற்றுதல். ஆப்ஷன் சி ஒருகை பார்த்தல் சண்டைக்கு போதல். ஆப்ஷன் டி குட்டு வெளிப்படல் உண்மை வெளியாதல். இதில் தவறானது ஆப்ஷன் பி முழுக்கு போடுதல் கைப்பற்றுதல் இல்லை, கைவிடுறது தான் முழுக்கு போடுறதுக்கு சரியானது, கைப்பற்றுதல் கிடையாது. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல். முதல் நல்கினால் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் அதோட எதிர்ச்சொல் போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ இதோட நல்கினால் அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ கொடுத்தால், ஆப்ஷன் பி எடுத்தால், ஆப்ஷன் சி தந்தால், ஆப்ஷன் டி தருகிறாள். இதுக்கு சரியான எதிர்ச்சொல் ஆப்ஷன் பி எடுத்தால். அப்போ இது நல்கினால் அப்படின்றதுக்கான பொருள் என்னென்னா கொடுத்தால். எப்போவுமே எதிர்ச்சொல் இல்லை, ஆப்ஷன் ஏ வச்சாங்க அப்படி ஆப்ஷன் ஏ 1க்கு 2க்கு 3க்கு 10 தடவைனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ அடிக்கும்போது கரெக்டாக செக் பண்ணிடணும். எதிர்ச்சொல் எப்போவுமே ஆப்ஷன் ஏல ஆன்சராக வைக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. அதோட பொருளை தான் ஆப்ஷன் ஏவா வச்சுருப்பாங்க. இதில் ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார். தனதா, தமதா, தாமா, தன்னாலான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அரசர் மாணவர் ஏதோ தலைவர் மாணவர்களுக்கு பரிசு வழங்கினார் போட்டிருந்தோம். தலைவர்
தனது மாணவர்கள் பரிசு வழங்கினார் போட்டிருந்தோம். அது வந்து தமதுன்னு வந்துச்சு. ஏன் அப்படின்னா அது வந்து மரியாதை நிமித்தம் காரணமாக வந்துட்டு ஒருமையாக பன்மையாக சொல்கிறோம். இங்கேயும் அப்படித்தான் அம்பேத்கருக்கு மரியாதை கொடுத்ததுனால வந்துட்டு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார், தமது உழைப்பை நல்கினார். ஆப்ஷன் பி சரி. இது ஒரு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட. அடுத்த வினா பார்க்கலாம். விக்சன் என்னும் சொல்லுக்கு தமிழ் சொல். ஆப்ஷன் ஏ வனைவு, ஆப்ஷன் பி புனைவு, ஆப்ஷன் சி புதுமை, ஆப்ஷன் டி வளைவு. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி புனைவு. அடுத்த வினா பார்க்கலாம். தேம்பாவணியின் உட்பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேம்பாவணியின் உட்பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ காண்டங்கள், ஆப்ஷன் பி விருத்தாப்பாக்கள், ஆப்ஷன் சி படலங்கள், ஆப்ஷன் டி பாடல்கள். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி படலங்கள். தேம்பாவணியில் வந்துட்டு 3 காண்டம் இருக்கும், 36 படலம் இருக்கும், 3615 பாடல்கள் இருக்கும். அடுத்த வினா பார்க்கலாம். நிறுத்தற்குரிய அறிக எது சரியானது? ஆப்ஷன் ஏ நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான், ஆப்ஷன் பி நல்லவன் வாழ்வான் இங்க கமா போட்டிருக்கு தீயவன் தாழ்வான், ஆப்ஷன் சி நல்லவன் வாழ்வான் இங்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு ஆச்சரியக்குறி போட்டிருக்கு தீயவன் வாழ்வான், ஆப்ஷன் டி நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஒண்ணுமே போடல. இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நல்லவன் எதிர்மறை தொடர் நேர்மறை தொடர் ஒரே இதில் வரும்போது வந்து அங்கே வந்து அரை புள்ளி வரும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ வந்து சரி. அடுத்து என்ன பார்க்கலாம். மரபுப்பலை நீங்கிய தொடரே காண்க. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான். ஆப்ஷன் பி வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டியும் யானைக்குட்டியும் கண்டேன். ஆப்ஷன் சி ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. ஆப்ஷன் டி கோவிந்தன் குடியிருக்க சுவர் எழுப்பி கூரை வேந்தான். இதுல வந்துட்டு மரபுப்பிள்ளை நீங்கிய தொடர் பார்க்கணும். ஆப்ஷன் ஏ முருகன் சோறு சாப்பிட்டுல சோறு உண்டு பால் பருகினான் அப்படின்னு வந்திருந்தா அது சரி. ஆப்ஷன் பி வனவிலங்கு காப்பகத்தில் சிங்கக்குட்டி இல்லை சிங்க குருளை யானை கன்றும் கண்டேன் அப்படின்னு வந்திருந்தால் இது சரி. ஆட்டு தொழுவத்தை சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்திருந்தன. இது ஆட்டு தொழுவம் இல்லை ஆட்டு பட்டி. ஆடு வந்து ஆடோட வாலிடம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்டு பட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆட்டு மந்தன் எதை சொல்லுவாங்கன்னா ஆடு வந்து ஒரு குழுவாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட்டு மந்தன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பாருங்கள் ஆட்டு தொழுவம் ஆட்டு பட்டியில் சுற்றிலும் எலிகள் பொந்துகள் அமைத்தன. இப்போ எலி பொந்து இல்லை எலி வலைன்னு வரணும். அப்போ கோவிந்தன் 4வது ஆப்ஷன் பாருங்க கோவிந்தன் குடியிருக்க சுவர் எழுப்பி கூரை வேந்தான். ஆப்ஷன் டி சரி. அடுத்த வினா பாருங்க. கீழ்கண்டவற்றில் நெருப்பு என்பதை குறிக்காத சொல்லியது. ஆப்ஷன் ஏ தீ, ஆப்ஷன் பி அனல், ஆப்ஷன் சி கனல், ஆப்ஷன் டி அனல். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனல் நெருப்பு தான். ஆனால் அதில் 2 சொல்லி வருமா 3 சொல்லி வருமானு தெரிஞ்சாதான் இதுக்கு ஆன்சர் போட முடியும். ஸோ இது குறிக்காத சொல் தான் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி அனல் அப்படின்றது வந்துட்டு நெருப்பு அப்படின்றத குறிக்காது. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். கூற்றிற்கான சரியான உவமையை தேர்ந்தெடு. என் மொழியாசிரியரிடம் பாடம் படித்த நான் மொழி புலமை பெற்று புகழடைந்தேன். இதுக்கு சரியான உவமை தொடரை வந்து பார்க்கணும். என் மொழி ஆசிரியரிடம் பாடம் படித்த நான் மொழி புலமை பெற்று புகழடைந்தேன். பசுமரத்த ஆணி போல. ஆப்ஷன் பி கடலில் கிடைத்த பெருங்காயம் போல. ஆப்ஷன் சி பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல. ஆப்ஷன் டி சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல. இதுக்கு சரியான உவமை தொடர் எதுன்னு கேட்டா ஆப்ஷன் சி பூவுடன் சேர்ந்த நாரும் மணப்பது போல. அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்துக வட்டார வழக்கு சொற்கள். சடைத்து புளித்து சலிப்பு, பதனம் கவனமாக, கடித்து குடித்தல், வாய் வைத்து குடித்தல், மகுழி, சோற்றுக்கஞ்சி. ஸோ 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி சரி. அடுத்த என்ன பார்க்கலாம். ஊர் பேரின் மருவில் சரியானவற்றை தேர்ந்தெடு. மன்னார்குடி அப்படின்னா ஆப்ஷன் ஏ மண்ணையும் வரும், ஆப்ஷன் பி மண்ணை 3 சொல்லி இதுவும் வரும், ரெண்டுமே வரும். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ பி ரெண்டுமே வந்து சரிதான். பொருத்தமான இணைகளை தேர்க. பிணைந்து பிணைத்து. 1 பாம்புகள் பிணைந்தன, 2 பாம்புகள் பிணைத்தன, 3 தாம்புகள் பிணைந்தன, 4 தாம்புகள் பிணைத்தன. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் சி 3 மற்றும் 4 சரி, ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 சரி. இதுக்கு பொருத்தமான இணை என்னன்னு கேட்டீங்கன்னா 1 சரி 4 சரி. ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 சரி.
அடுத்த வினா பார்க்கலாம். செந்தமிழ் தேனி என்று பாராட்டப்பட்டவர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி பரிதிமர் கலைஞர், ஆப்ஷன் சி தோழர் ப ஜீவானந்தம், ஆப்ஷன் டி பாரதியார். இதில் எதுக்கு ஆப்ஷன் ஏ வந்துட்டு பாரதிதாசன் வச்சுருக்கேன்னா, நீங்கள் கொஸ்டினை முழுமையாக படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றக்காண்டி. இங்கே என்ன கேட்டிருக்கேன்னா பாராட்டப்பட்டவர் கேட்டிருக்கேன். அப்போ ஆப்ஷன் டி பாரதியார். அடுத்த வினா பார்க்கலாம். சரியான சொல்லை தேர்க. நாங்கள் என்று தூய்மையே கடைப்பிடிப்போம்னு நமக்கு தெரியும், அதில் இப்போ வருமா வராதா அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் பி கடைப்பிடிப்போம் என்பதே வந்துட்டு சரியானது. அடுத்த வினா பார்க்கலாம். வெறுப்பு எதிர்ச்சொல் தருக. வெறுப்புனா என்னது? வெறுப்புன்றதுக்கான பொருள் தெரிஞ்சாதான் அதுக்கான எதிர்ச்சொல் உங்களால் போட முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ மலை, ஆப்ஷன் பி பள்ளம், ஆப்ஷன் சி மலை, ஆப்ஷன் டி பட்டம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி பள்ளம். அப்போ வெறுப்பு என்பதற்கான பொருள் மலை. மலை வந்து உயரமாக இருக்கும். அப்போ எதிர்ச்சொல்லுன்னு கேட்டிங்கன்னா பள்ளம். ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்த வினா பார்க்கலாம். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி இனியவை 40, ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி முதுமொழி காஞ்சி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி திருக்குறள். அடுத்த வினா. பழமொழியினை நிறைவு செய்க. பொறுத்தார் பூமியார்வர் பொங்கினார் டேஸ். பொங்கினார் டேஸ். ஆப்ஷன் ஏ கடலாழ்வார், ஆப்ஷன் பி உலகாழ்வார், ஆப்ஷன் சி காடாழ்வார், ஆப்ஷன் டி நாடாழ்வார். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி காடாழ்வார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் கொச்சை சொற்கள் நீங்கிய தொடரே கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. ஆப்ஷன் பி விடியங்காட்டிலும் வெற்றிலை போடுறது ஒரு பழக்கமா? ஆப்ஷன் சி ஒருத்தன் ஒண்டியாய் போனால் அது ஊர்கோலமாகுமா? ஆப்ஷன் டி கொடுத்த செய்தியை கோவையாய் பேசு. இப்போ வந்து இதுல இருந்து எது எது வந்து கொச்சை சொற்கள்னு முதல் பார்த்துடலாம். கோழி முட்டை தாவாரத்தில் தாழ்வாரத்தில் தாழ்வாரத்தில் அப்படின்றதுதான் வந்துட்டு சரியான சொல். விடியங்காட்டிலும் விடியற் காலையில் வெற்றிலை இல்லை வெற்றிலை வெற்றிலை இல்லை வெற்றிலை. ஓகே, அடுத்து ஒருத்தன் ஒண்டியாய் ஒருத்தன் தனியாய் அப்படின்னு சொல்லியிருந்தா அது கரெக்டு. கொடுத்த செய்தியை கோவையாய் பேசு. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. கோர்வை அப்படின்றது வந்துட்டு கொச்சை சொல்லலாம். கோர்வை அப்படின்னு ஒரு கோர்வையா பேசு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது கொச்சை சொல்லலாம். கோவை அப்படின்றதான் கோவையாய் பேசு அப்படின்றதான் வந்துட்டு சரியான சொல். ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ முத்து, ஆப்ஷன் பி மரம், ஆப்ஷன் சி மூங்கில், ஆப்ஷன் டி வந்து காற்று. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மூங்கில். அடுத்த வினா பேச்சு வழக்கின் இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்க. ஆப்ஷன் ஏ உங்கூருக்கு உங்க ஊருக்கே, உங்கூருக்கே உங்க ஊருக்கே. வெரசா விரைவா. ஆப்ஷன் சி 3 வயசு 3 வயது. ஆப்ஷன் டி இருக்குது இருக்கு. பேச்சு வழக்கு இணையான எழுத்து வழக்கு சொல். ஆப்ஷன் சி தான் கரெக்ட், 3 வயசு 3 வயது. உங்கூருக்கே உங்கள் ஊருக்கே. வெரசா விரைவால விரைவாக. இருக்குது இருக்கு இருக்கின்றது. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடிலிருந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மணமகளை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மணமக்களை வாழ்த்தினான். ஓகே, அடுத்த ஆப்ஷன் பி கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். ஆப்ஷன் சி கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இந்த மனமும் இதுவும் சரிதான். ஸோ இதில் சரியான தொடர் என்கிட்ட ஆப்ஷன் ஏ கண்ணன் திருமண வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். அடுத்த என்ன பார்க்கலாம். வலுவு சொல்லற்ற தொடர் எது? இது எத்தனை தடவை போட்டாலும் நம்ம சில நேரம் எக்ஸாம் ஹாலில் குழப்பி விட்டுரும், சில நேரம் வந்துட்டு அகாடமியில் டெஸ்ட் எழுதும் போதே இந்த கொஸ்டின் குழப்பி விட்டுரும். எத்தனை தடவை போட்டாலும் குழப்பி விட்டுரும். வலது பக்கமாக வலப்பக்கமாக, சுவரிலா சுவற்றிலா
முடிஞ்சு. ரெண்டும் கரெக்டாக தெரிஞ்சாதான் அதுக்கு ஆன்சர் போட முடியும். வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஆப்ஷன் ஏ வலப்பக்கம் சுவரில் எழுதாதே. ஆப்ஷன் பி வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஆப்ஷன் சி வலப்பக்க சுவற்றில் எழுதாதே. ஆப்ஷன் டி வலது பக்க சுவற்றில் எழுதாதே. இதுல எது வந்துட்டு சரியான ஆன்சர் அப்படின்னு வந்துட்டு பார்த்தா ஆப்ஷன் பி வலப்பக்க சுவரில் எழுதாதே. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த வினா பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் தவறான மரபு. கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். ஆப்ஷன் பி கம்பி கட்டு நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல். ஆப்ஷன் சி காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஆப்ஷன் டி கண்ணை மூடிக்கொண்டு உடனிருந்து பாதுகாத்தல். ஸோ இதில் வந்து தவறான மரபு தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. கல்லில் நார் உரித்தல், கல்லில் போயிட்டு நார் உரிக்க முடியுமா? அது இயலாத செயல். கம்பி நீட்டுதல் விரைந்து வெளியேறுதல் கரெக்ட் தான். காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. இப்போ ஆப்ஷன் டி பாருங்க, கண்ணை மூடிக்கொண்டு உடனிருந்து பாதுகாத்தல். இல்லை, கண்ணை இமை காப்பது போல, அதுக்கு தான் வந்து உடனிருந்து பாதுகாத்தல் வரும். கண்ணை இமை காப்பது போல அப்படின்றதுக்கு தான் வந்து உடனிருந்து பாதுகாத்தல் என்ற தொடர் வந்துட்டு வரும். ஸோ அப்போ தவறான எண்ணே ஆப்ஷன் டி தான். அடுத்த வினா, நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலக இக்குறளில் நயன் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ உதவி, ஆப்ஷன் பி அழகு, ஆப்ஷன் சி நெற்றி, ஆப்ஷன் டி நேர்மை. நயன் என்பதன் பொருள் என்னன்னா ஆப்ஷன் டி நேர்மை. அடுத்த வினா, வள்ளுவர் கூற்றுப்படி ஒருத்தருக்கு இன்பம் எத்தனை நாள் நீடிக்கும்? ஆப்ஷன் ஏ 1 நாள், ஆப்ஷன் பி 2 நாள், ஆப்ஷன் சி 3 நாள், ஆப்ஷன் டி 4 நாள். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 நாள். அடுத்த வினா பார்க்கலாம். பொறுத்தல் இறப்பினை என்றும் டேஷ் டேஷ் இக்குறளில் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது? 1 பிறர் செய்யும் தவறுகளை பொறுத்து கொள்ளுதல். 2 பிறர் செய்யும் தவறுகளை மறத்தல். ஸோ எது வந்துட்டு இதில் 2ல் எது சரின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, இந்த 2 டேஷ்லேயும் வந்துட்டு ரெண்டுமே வந்து பொருந்தும். அடுத்த வினா பார்க்கலாம். பொருள் வேறுபாடு வந்து சரியான தொடரை காண்க. ஆற்றின் இடதுபுறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. இதில் பார்த்தீங்கன்னா ஆற்றின் வருமா ஆற்றில் வருமா, இடதுபுறம் வருமா இடப்புறம் வருமா, இதை கரெக்டாக போடணும். இப்போ ஆற்றின் வராது, ஆற்றின் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. இப்போ இடதுபுறம் வருமா இடப்புறம் வருமா, இடப்புறம் வரும். அப்போ ஆப்ஷன் பியும் வந்துட்டு வராது. இப்போ சிடியில் 2ல் ஏதோ ஒன்று தான் வந்துட்டு ஆன்சராக இருக்க போகுது. ஆற்றின் இடப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால், நீர் வளம் அப்படின்றது வந்து வளத்துக்கு வந்து இந்த லா வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு சரி. ஆற்றின் இடப்புறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மரபு தொடரில் தவறானதை தேர்ந்தெடு. மணப்பால் குடித்தல் கற்பனை செய்தல், மலையேறி விட்டது பழைய பழக்கம் மறைந்து விட்டது, மதில் மேல் பூனை இல்லாத ஒன்று, சங்கப்பலகை விரிந்து அனைவருக்கும் இடம் கொடுப்பது. மரபு தொழிலில் தவறானது மணப்பால் கொடுத்தல் கற்பனை செய்தல் தான். மலையேறி விட்டது பழைய பழக்கம் மறைந்து விட்டது தான். மதில் மேல் பூனை இல்லாத ஒன்று கிடையாது. ஆகாய தாமரை தான் இல்லாத ஒன்று. மதில் மேல் பூனைக்கு வந்து நிச்சயம் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ சங்கப்பலகை விரிந்து அனைவருக்கும் இடம் கொடுக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அடுத்த வினா, கீழ்கண்டவற்றில் வலுவு சொற்கள் நீங்கிய தொடரை காண்க. இது பொது வழி அன்று. ஒன்றன்பால் தான் இது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியாக தான் இருக்கு. ஆப்ஷன் பி பார்க்கலாம். சுவற்றில் விளம்பரம் செய்யாதே. சுவற்றில் வராது, சுவரில் வரும். எள்ளு புண்ணாக்கு சுவையாக இருக்கும். எள்ளு புண்ணாக்கு இல்லை பின்னாக்கு, எள்ளு பின்னாக்கு சுவையாக இருக்கும். கிரக பிரவேசத்தில் சகோதரர்கள் கலந்து கொண்டனர். புதுமனை புகுவிழாவில் சகோதரர்கள் கலந்து கொண்டனர். இந்த மாதிரி இருந்திருந்தால் இது கரெக்டாக இருக்கும். ஸோ வலுச்சொல் நீங்கியது வந்துட்டு ஆப்ஷன் ஏ, இது பொது வழி அன்று. ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. காணொலி பார்த்தமைக்கு நன்றி.